மௌன சுதந்திரம் சிறிய நாடகம். காட்சி 1. இடம் கலைஞர் பூங்கா. பங்கு பெறும் கதாபாத்திரங்கள் நிர்மலா, அவர்களுடன் தோழிகள் சௌந்தர்யா மற்றும் மீனா. மீனா, சௌந்தர்யா, நாளைக்கு என் பொண்ணு பிரியாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். நாளைக்கு சாயங்காலம் தானே? ஆமாண்டி, நாளைக்கு சாயங்காலம் தான். கோர்ட்ல வேலைக்கு கிறிஸ்துவாரு. நாளைக்கு சாயங்காலமா வந்துட்டு போறதுக்கு பஸ் இல்லையே. காலப்படாத சௌந்தர்யா, நான் பிரியாவோட சித்தப்பாவை உன்னை வீட்டுல கொண்டு போய் நான் விட சொல்றேன். பிரியாவோட சித்தப்பாவை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர்ல உள்ளவங்க ஏதாவது என்ன சொல்லுவார சௌந்தர்யா? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் எல்லா அசதி ஒன்னு போராட்டம் பண்றேன். ஆனா அதுவே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா சௌந்தர்யா, நானும் வக்கீல்ல தான் பேரு. அண்ணனுடைய சீனியர் சிடுமுஞ்சி கண்ண பேருக்கான்னு எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான். இதுவே ஒரு புருஷமும் டாட்டிக்கு உள்ள டிவோர்ஸ் கேஸ்ன்னு வந்தா பெண்ணுரிமை பெண் சுகத்தின்னு பேசுவான் அந்த கண்ணப்பேன். அது என்னவோ உண்மைதான். நம்ம பெண்கள் எவ்வளவுதான் சாதிச்சாலும் வீட்டுல உள்ள ஆண்கள்கிட்ட அடங்கிதான் போகணும் போல இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து மரமா போகுது. சரி சரி, பணியாச்சு, எல்லாம் வீட்டுக்கு போவோம். நானும் போகணும்ல. சிறுமுஞ்சி கண்ணப்பனுக்கு ஏதோ டிவோர்ஸ் கேஸ் வந்துருக்கு. நான் போய் ஃபைனல் பண்றேன். சரி சரி, எனக்கும் வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். காட்சி 2. இடம் ராஜம்பாட்டியின் வீடு. பங்கு பெறும் கதாபாத்திரங்கள் ராஜம்பாட்டி, ரவி, நிர்மலா, அமுதா, கபில் மற்றும் பிரியா. சுமதி. அமுதா, அமுதா, அங்க என்னடி பண்ற கிச்சன்ல? எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வாடி. அட, நம்ம கிளவிக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு தன டீ கொண்டு வா, வடை கொண்டு வான்னு இந்த வீட்டுல இந்த கிளவிக்கு வேலை செஞ்சு என் ஜீவனே போயிடும் போல. அங்க என்னடி முணுமுணுக்குற? சீக்கிரம் வா. ஏன் நிர்மலாக்கா, நிர்மலாக்கா, இந்த கிளவிக்கிட்ட இந்த வீட்டுல நீங்க எப்படி பார்த்தா குப்பை கொட்டீங்களோ? என்ன செய்யறது அம்மதா? நானும் எல்லாருக்கும் ஸ்கூல்ல உள்ளவங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறேன். ஆனா வீட்டுல சுதந்திரமா பேச கூட முடியல. இந்தாங்க காபி. ஒரு காபி போட எவ்வளவு நேரம் ஆடி? போய் அந்த டிவி ரிமோட்டை எடுத்துட்டு வா. சரி, அதான் அந்த பாக்கியலட்சுமி சீரியல் தான் முடிஞ்சு போச்சு. அதுல வர மாமியா மட்டிக்கு என்னையும் நிர்மலா காபி போட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே. அடுத்து எந்த சீரியலை பார்த்து எங்களை திட்ட போறிய? அம்மா, அம்மா. ஏ சுமதி, வாடி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா, மாப்பிள்ள உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறாரா இல்லையா? அதான் நல்லாதாம்மா பாத்துக்காரு. நல்லா பாத்துக்காட்டி அவன் வழி பண்ணிட மாட்டேன். பொண்ணுக்கு வந்தா ரத்தம், மருமகளுக்கு வந்தா தக்காளி சட்னியா. என்ன சுமதியா, எப்படி இருக்கீங்க? நிர்மலா, அங்க வா. என் பொண்ணு ஊர்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கா. குடிக்க டீயும் குளிக்க சுடுதண்ணியும் போட்டு கொண்டு வா. சரிங்க. ஏமா, உன் பொண்ணு மட்டும் எந்த வேலையும் பார்க்க கூடாது, நல்லா ஜாலியா இருக்கணும். ஆனா அண்ணி மட்டும் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துக்கணுமா? நீனும் அண்ணனும் எப்பதான் இந்த அண்ணியை புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம உரிமை வேணுங்கிறீங்க. ஆனா இங்க பெண்களுக்குள்ளேயே பாகுபாடு இருக்கே. மகனா ஒரு மாதிரியும் மருமகனா ஒரு மாதிரியும். என்னக்கா வேணும்? சமத்து வைக்கிற வீட்டுக்கு ஒளியில வச்சுக்கோ. இந்த வீட்டுல அம்மா சொல்றதா சட்டம்.
அப்பா எங்க ஸ்கூல்ல பெண்களை மதிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா அந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி பெண்களை போட்டு அவமானப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. நீங்களும் இப்படி இருக்காதீங்கப்பா. இல்லப்பா சொல்லலாம், எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். நம்ம தலையில ஏறி மனதா வச்சிருவாங்க. உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்கப்பா. அத்தை ஒரு மாதிரி அம்மா ஒரு மாதிரி நடத்துட்டீங்க. இத முதல்ல நிறுத்துங்க. சரி அதை விடுமா. நாளைக்கு உங்களுக்கு பிறந்தநாள்ல பிறந்தநாளுக்கு பரிசு என்ன வேணும்? வீட்டுல ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாதான்ப்பா வெளியிலையும் கொடுப்பாங்க. அதனால அம்மாவையும் அத்தையும் ஒரே மாதிரி பாருங்கப்பா. அதுதான் என்னோட பிறந்தநாள் பரிசு. சரியா சொல்ற செல்லக்குட்டி. காட்சி 3. இடம் ராஜம்பாட்டியின் வீடு. பிரியாவின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். பிரியாவின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் அனைவரும் வருகை புரிந்தார். எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும். உனக்கு என்ன திமிரு? அம்மா உன்னை அடிக்காதீங்க. இனிமே நான் மனசு மாறலாம். என் பொண்ணு பிரியா என்னை வெறுத்துருவா. இனிமே சுமதே பிரியாவும் எப்படிவோ இனிமே நிர்மலாவும். சரி வாங்கம்மா போய் பிறந்தநாள் கொண்டாடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பெண்களின் குரல் மௌனமாக இருந்தால் மாற்றம் நிகழாது. ஆண்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் உரிமைகள் பெண்களுக்கும் இருக்க வேண்டும். பெண்களுக்குள்ளேயே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அனைவரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருத்தல் வேண்டும். வாழ்க பாரதம், வளர்க வையகம். ஜெய் ஹிந்த். ராஜம்பாட்டியாக 5ஆம் வகுப்பு மாணவி மோகனஸ்ரீ. ராஜம்பாட்டியின் மூத்த மகன் ரவியாக 6ஆம் வகுப்பு மாணவன் சபரிதாஸ். ராஜம்பாட்டியின் 2வது மகன் ராஜம்பாட்டியின் மருமகளாக ரவியின் மனைவி 4ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதா. ராஜம்பாட்டியின் 2வது மகன் கவினாக 5ஆம் வகுப்பு மாணவி புகழ் கணபதி. ராஜம்பாட்டியின் செல்ல மகள் சுமதியாக 3ஆம் வகுப்பு மாணவன் துஷ்யந்த். ராஜம்பாட்டியின் பேத்தி பிரியாவாக 4ஆம் வகுப்பு மாணவன் கிரண்குமார். ராஜம்பாட்டியின் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக 7ஆம் வகுப்பு மாணவி பத்மஸ்ரீ. நிர்மலாவின் தோழிகளாக மீனாவாக 3ஆம் வகுப்பு மாணவன் ருத்ரன் மற்றும் சௌந்தர்யாவாக 4